குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025க்கான ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்துருச்சு. இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு ஓகேங்களா. அதில் ஒரு சிலர் ஃபெயில் ஆனவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 பாஸ்ட் அவுட்டு, 2024 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸு நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பாஸ் ஆகலன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அக்டோபர் மந்தில், அதாவது மேபி இன்னும் 1 மந்த் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோராயமாக அக்டோபர் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபீஸ் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் செமஸ்டரில் வந்து எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கான போர்ட்டல் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்டாக அக்டோபரில் தான் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு 3rd and 5th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அந்த ப்ரீவியஸ் செமஸ்டர் 2nd 4th இந்த செமஸ்டர் கூட நீங்கள் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மூலிமா பே பண்ணிட்டு நீங்கள் நவம்பர் 2025 எக்ஸாமில் நீங்கள் எழுதலாம் ஓகேங்களா. கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸு 2025 பாஸ் அவுட்டு, ப்ரீவியஸ் இயர் 23 22 இதிலெல்லாம் பாஸ் அவுட் கேண்டிடேட்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025 எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் எழுதலாம்ப்பா ஓகேங்களா. ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரு போட்டு நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக இது வந்து உங்கள் காலேஜ் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீடோட்டல் ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸை பற்றி ஒரு சில டவுட்ஸ் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நோ சேஞ்சுனே வருதுன்ட்டு ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யாராலுமே ப்ரிடிக்டே பண்ண முடியாது ஓகேங்களா. நம்ம ஓரளவுக்கு மார்க் வருதுன்னு ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணியிருப்போம், ஆனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க செக் பண்ணும்போது நோ சேஞ்ச் வரலாம். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மார்க்ஸ் ஆட் ஆகி வரலாம் ஓகேங்களா. ரீவேல்யூஷன் ரிசல்ட்டில் நோ சேஞ்ச் வந்தவங்க கம்மிங் நவம்பர் 2025 எக்ஸாமில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எழுதி கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த 3 months இருக்குது. நீங்கள் அழகாக நீங்கள் ஸ்டடி பிளான் பண்ணி நீங்கள் படித்து அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நீங்கள் நவம்பரில் எழுதி மோஸ்ட்டாக பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கான லிங்க்கு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் மந்த்ஸில் வரும். அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த டைமில் நோட்டிஃபிகேஷன் அப்போ அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஃபீஸு உங்கள் காலேஜ் மூலிமா தான் கட்டி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே ரூல்ஸ் தான்ப்பா ஓகேங்களா. உங்களுக்கான கரண்ட் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் செமஸ்டர் பேப்பர்ஸ் அரியர் இருந்தாலும் நீங்கள் அதில் போய் எழுதிக்கலாம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் எக்ஸாமில் ஒரு சிலருக்கு வந்து கிளியர் ஆகலாம், அவங்களுக்கும் நவம்பர் 2025 எக்ஸாமில் எழுதி கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக ஓவராலாக இவ்வளோ தான் அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட்டை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்கப்பா.